கடைசி ஒரு 4 வருஷமா இந்த ஹெல்தி ஹேபிட்ஸ் என்னால் மாற்றவே முடியல, மாற்றவும் கூடாது. ஒருவேளை நான் சொல்றது நீங்களும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எஸ்கா நானும் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுங்க. முதல் விஷயம் 2 வேளை குளிக்கிறது. 2 வேளை குளிக்கிறது, அந்த 2 வேளையும் சோப்பு அந்த மாதிரி இல்லாமல் நலங்கு மாவு இல்லைன்னா பாசிப்பயிர் மாவு போட்டு குளிக்கிறது. 2வது 2 வேளை பல் விளக்குறது. 3வது ஆயில் புல்லிங் பண்றது. காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சு முடிச்சோடனே ஆயில் புல்லிங் பண்ணிட்டு தான் மறு வேலையே நமக்கு. அடுத்து வாயை க்ளோஸ் பண்ணி சாப்பிட்றது. இது ரொம்ப பழகிட்டேன் நான். நீங்களாம் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பழக்கமான, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வாயை திறந்தா சாப்பிட்ருக்கீங்க, அதை கவனிங்க. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு உட்காந்துட்டு பண்ணுற ஒரு தொழிலில் இருக்கிறனால, கன்சல்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறனால நடைப்பயிற்சி இல்லை அப்படின்னா ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப பரிதாபமாயிடும் எங்களுக்கு. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 7500 ஸ்டெப்பாவது மினிமம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். 9:30 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் 10 மணி வரைக்கும் அந்த 7000 ஸ்டெப்பை கவர் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். சிட்டிங்கில் இருந்தீங்கன்னா கம்பல்சரி இது வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபார் யோர் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். ரெகுலராகவே என்னோட டாஸ்க் என்னென்னலாம் பார்த்து அதை காலையில் நான் வந்துட்டு எழுதி வச்சிருவேன். நைட் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சேன்னா அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுவேன். இது வந்துட்டு என்னோட லைஃபை பெட்டர் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நைட்டு 10 மணிக்கு என்னோட ஸ்லீப் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 5 நாளாவது 9:45 10 மணிக்கு தூங்கிடுறேன். ரொம்ப முடியாத பட்சத்தில் வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் லேட் ஆகுது. ஆனால் ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியே ஆகணும். அதனால என்னோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எவ்வளவோ ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி அரை வயிறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீல். அது நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் புரியும். லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட் நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த நோ வந்துட்டு உங்களோட உறவுகள்ல இருந்து உணவு வரைக்கும் ஃபுல்லாமே வந்துட்டு ஒன்று எக்ஸஸாக இருக்குது, ஒன்று நம்மளது இல்லை, ஒன்று தேவையில்லாதுன்னா அதுக்கு வந்துட்டு கான்ஷியஸாக நோ சொல்லி பழகுங்க. நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கும் மேலே நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க பார்த்து கற்றுக்கிட்டோம்.